எழுந்ததும் புதினா வாங்கிட்டு வர சொன்னேன். வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு பிரியாணி நினைப்போட தலைக்கு எண்ணெய் வச்சுட்டு ரெடியானா சப்புன்னு பொங்கலாக போட்டு விட்டேன். அதை சாப்பிட்டு முடிச்சுட்டு ஃப்ரெண்டு வெளியே கூப்பிட்டான். வெளியே கிளம்பிட்டேன். போகிற வழியில் பெரிய பூட்ஸாக ஒரு என்ஃபீல்டை பார்த்தேன். நல்லா இருந்துச்சு. என் ஃப்ரெண்டுக்கு பார்த்தீங்கன்னா 5.1 ஹோம் தேட்டர் வாங்கலாம்னு போயிருந்தேன். ஆனால் பெரிய கடை தான் போயிருந்தது. ஆனால் அந்த கடையில் அது இல்லைன்ட்டாங்க. அது என்ன கடைனா வசந்தன்கோ தான். ப்ளூடூத் ஸ்பீக்கர் இருக்குது, அப்படி இல்லைனா சவுண்ட் பார் இருக்குன்னு சொன்னாங்க. ரெண்டுமே வேணான்னா டாட்டா சொல்லிட்டு நாங்கள் பக்கத்து கடை கிளம்பிட்டோம். பக்கத்து கடை பேர் என்னென்னா சத்யா. நம்ம சத்யா அங்கே தான் போயிருந்தோம். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்ச அண்ணன் ஒருத்தர் இருந்தார். நிறைய வெரைட்டியில் காமிச்சார். ஆனால் நம்ம ப்ரைஸ் ரேஞ்சில் எதுவுமே காட்டல. சரி காட்டுறாரு, அதையும் கொஞ்ச நேரம் பார்த்துருப்போமே, ஏசி காற்றுல வெயில் வெளியே அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு அவர் போட்டு விட்ட பாட்டை கேட்டுன்னு கொஞ்ச நேரம் உட்காந்து போஸ் கொடுத்துருந்தேன். அண்ணன் சொன்ன ரேட்டு எங்கேயோ இருக்குது, நம்ம பட்ஜெட்டு எங்கேயோ இருக்குது. சரி வந்துட்டோம், எல்லா வெரைட்டியும் பார்த்துருமேன்னு பார்த்துட்டோம். ஃபைனான்ஸ் பண்ணிக்கிறீங்களான்னு கேட்டாங்க. நம்மளுக்கே ஃபைனான்ஸ் பண்ணுறதுக்கு இன்னொருத்தர் ஆள் வேணும். சரி சரிப்பட்ட வரேன்னு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். வீட்டுக்கு வர வழியில் எப்பவும் போல் என் கண்ணில் கரப்பாம்பூச்சி விழுந்த மாதிரி மண்ணு கொட்டிக்கிச்சு. சரி ஒளிவாக வீட்டுக்கு வந்து சேருமே பசின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா பெரிய வேலையை பார்த்து வச்சுருக்கான் வீட்டில் இருக்க பையப்புள்ள. என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக யூஸ் பண்ணாமல் அந்த ட்ரைபாட் எடுத்து க்ளீன் பண்ண பார்த்தீங்களா, அதுக்கு மெயினாக தேவையாக அந்த மொபைல் ஹோல்டரு. அந்த மொபைல் ஹோல்டரே மொக்க பண்ணி வச்சிருந்தான். வேறு யார் எந்த மகன் தான். இப்போட பார்த்தீங்கன்னா என்னோடய ட்ரைபாட் அவர் தான் கையில் வச்சிருக்காரு. சரி ஃபெவிக்காவது போட்டு ஒட்டி யூஸ் பண்ணிக்கலான்னு பார்த்தேன். ஒன்றும் சரிப்பட்டு வர மாதிரி தெரில. சரி பசிக்குதுன்ட்டு போனால் பிரியாணி கொடுத்தாங்க. அதை சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒன்றா பார்த்தீங்கன்னா பஞ்சாமரத்தை விட்டாங்க. அதையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு இன்றைக்கி டே முடிச்சிட்டேன். நாளைக்கு பார்க்கலாம்.